வணக்கம். ஜோதிடத்தில் ராசி மற்றும் லக்னம் இரண்டும் ஒருவரின் வாழ்க்கையை கணிப்பதற்கு மிக முக்கியமான அம்சங்கள். ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிருக்கும், ராசி என்பது உடலுக்கும் ஒப்பிடப்படுகிறது. நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னம். இது ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒருமுறை மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாளில் 12 லக்னங்கள் மாறிவரும். அதனால் லக்னம் என்பது மிக துல்லியமான தகவல்களை கொடுக்கக்கூடியது. இது ஒருவரின் குணநலன்கள், உடல் அமைப்பு, மனோபலம், செயல்பாடு, ஆயுள், எதிர்காலம் போன்ற பல விஷயங்களை நிர்ணயிக்கிறது. ராசி என்பது நாம் பிறக்கும் நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே நமது ராசியாகும். ஒரு ராசியில் சந்திரன் சுமார் 2.25 நாட்கள் இருப்பார். சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை, எண்ண ஓட்டங்கள், உணர்வுகள் ஆகியவற்றை குறிக்கும். தொலைக்காட்சிகளிலும் பொதுவான பஞ்சாங்கங்களிலும் சொல்லப்படும் தினசரி ராசி பலன்கள் பொதுவாக இந்த ராசியை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகின்றன. ஜோதிடப்படி லக்னம்தான் ஒருவரின் ஆளுமை திறன், சிந்தனை, செயல்கள் மற்றும் அதிர்ஷ்டம் போன்ற முழு வாழ்க்கை நிகழ்வுகளுக்கும் ஆதாரமாக அமைகிறது. ராசி என்பது லக்னத்திற்கு துணை செய்யும் ஒரு அமைப்பு மட்டுமே. ஒருவருக்கு லக்னமும் ராசியும் பலமாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாக அமையும். லக்னம் மற்றும் ராசியின் அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து ஒருவரின் வாழ்வில் ஏற்படும் பலன்கள் மாறுபடும். உதாரணத்திற்கு, ஒரு கிரகம் லக்னப்படி கெட்ட பலனை தருவதாக இருந்தாலும் ராசிப்படி அது யோகமான கிரகமாக இருந்தால் கெடுபலன்கள் குறையும். எனவே ஒரு ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டையும் இணைத்து பார்ப்பது அவசியம். இப்போது 12 லக்னம் மற்றும் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விருச்சிக ராசியும் கடக லக்னமும் கொண்டவர்கள் ஒரு அபூர்வமான நீர் ராசி அமைத்தை கொண்டவர்கள். இவர்களிடம் நிலவும் அமைதிக்கும் ஆழத்திற்கும் அளவே இருக்காது. சந்திரன் மற்றும் செவ்வாய் ஆகிய 2 கிரகங்களின் ஆதிக்கம் இவர்களிடம் இருப்பதால் இவர்களின் மனது மென்மையாகவும் அதே சமயம் வைராகியம் கொண்டதாகவும் அமையும். பார்ப்பதற்கு மிகவும் எளிமையானவர்களாக தெரிந்தாலும் இவர்களின் உள்மனதில் 1000 எண்ணங்கள் அலைமோதிக்கொண்டே இருக்கும். எதையும் ஒரு முறைக்கு 2 முறை ஆழமாக யோசித்துத்தான் செய்வார்கள். இவர்களின் உள்ளுணர்வு மிகவும் பலமானது. ஒருவரை பார்த்த மாத்திரத்திலேயே அவர்கள் நல்லவரா கெட்டவரா என்பதை துல்லியமாக கணித்துவிடும் ஆற்றல் இவர்களுக்கு உண்டு. மற்றவர்களுக்கு தெரியாத பல ரகசியங்களை இவர்களுக்குள் புதைத்து வைத்திருப்பார்கள். இவர்களின் உண்மையான பலம் இவர்களின் மௌனத்தில்தான் அடங்கியிருக்கிறது. உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் மிகவும் நிதானமாக நடந்து கொள்ள பழகுவார்கள். வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் ஒரு கடலை போல அனைத்தையும் தாங்கிக் கொண்டு தனது லட்சியத்தை நோக்கி முன்னேறுவார்கள். இவர்களின் கம்பீரமான பேச்சும் மற்றவர்களை அரவணைக்கும் சுபாவமும் இவர்களுக்கு ஒரு தனி மதிப்பை பெற்றுத்தரும். அன்பிற்கு அடிமையாவார்கள். ஆனால் அநீதி என்று வந்துவிட்டால் ஒரு எரிமலையைப் போல குமிறி எழுந்து அதை தட்டி கேட்க தயங்க மாட்டார்கள். எத்தகைய சூழலிலும் தனது சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காமல் வாழ்வதே இவர்களின் வாழ்க்கையின் தாரக மந்திரமாகும். குடும்ப வாழ்க்கை என்று வரும்போது இவர்களை விட ஒரு சிறந்த பாசக்காரர்களை பார்ப்பது மிகவும் கடினம். ஏனென்றால் கடக லக்னம் இவர்களுக்கு பிறந்ததிலேயே குடும்ப பற்றை கொடுத்திருக்கும். தனது தாய் மற்றும் தந்தை மீது அளவில்லாத மரியாதையும் பாசமும் வைத்திருப்பார்கள். குறிப்பாக தாயின் சொல்லுக்கு இவர்களிடம் எப்போதும் தனி மதிப்பிருக்கும். வீட்டிலுள்ள அனைவரின் தேவைகளையும் அறிந்து அவற்றை நிறைவேற்றுவதில் இவர்கள் ஒரு தாயைப் போலவே செயல்படுவார்கள். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக எத்தகைய தியாகத்தையும் செய்ய துணிவார்கள். வாழ்க்கை துணையிடம் மிகவும் விசுவாசமாக இருப்பார்கள். ஆனால் அதே சமயம் அவர்கள் மீது ஒருவிதமான ஆதிக்கம் செலுத்தவும் விரும்புவார்கள். குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் அதை தீர்க்கும் வரை இவர்களுக்கு தூக்கமே வராது. உறவுகளுக்கிடையே ஒரு பாலமாக இருந்து அனைவரையும் ஒன்றிணைப்பார்கள்.
சொந்த பந்தங்களிடம் சில சமயம் மனக்கசப்புகள் வந்தாலும் அதை மனதில் வைத்துக் கொள்ளாமல் உதவி என்று வரும்போது முதல் ஆளாக ஓடுவார்கள். விருச்சிக ராசியின் தாக்கம் இருப்பதால் தனது குடும்ப ரகசியங்கள் வெளியில் தெரிவதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள். இவர்களின் வீடு எப்போதும் சுத்தமாகவும் கலைநயத்துடனும் இருப்பதை விரும்புவார்கள். விருந்தினர்களை உபசரிப்பதில் இவர்களுக்கு நிகர் இவர்களேதான். குடும்பத்தின் கௌரவத்தை காப்பதில் இவர்களுக்கு இருக்கும் அக்கறை இவர்களை மற்றவர்களிடமிருந்து உயர்த்தி காட்டும். அன்பான குடும்பம் கிடைத்தால் இவர்கள் உலகத்தையே வெல்லும் சக்தியை பெற்றுவிடுவார்கள் என்பது மட்டும் உறுதி. வியாபாரத்துறையில் இவர்கள் ஒரு மறைமுகமான ராஜதந்திரியாக செயல்படுவார்கள். எப்போது எதை செய்ய வேண்டும் என்பதை தனது ஆழமான புத்திசாலித்தனத்தால் முடிவு செய்வார்கள். திரவ பொருட்கள், உணவுத் தொழில், மருத்துவத்துறை அல்லது நிலம் சம்பந்தமான வியாபாரங்களில் இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்பு உண்டு. இவர்களின் வியாபார யுக்திகளை யாராலும் எளிதில் கண்டறிய முடியாது. ஒரு இரகசிய திட்டமிடலுடன் தான் களத்தில் இறங்குவார்கள். வாடிக்கையாளர்களின் மனநிலையை தெரிந்து செயல்படுவதால் தொழிலில் இவர்களுக்கு பெரும் நற்பெயர் கிடைக்கும். கூட்டாக தொழில் செய்வதை விட தனியாக செயல்படுவது இவர்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். ஏனென்றால் மற்றவர்களின் தலையீடு இவர்களுக்கு பிடிக்காது. பண முதலீடு செய்யும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிப்பார்கள். ஆனால் லாபம் என்று வந்துவிட்டால் அதை சரியாக பருவடை செய்வார்கள். போட்டியாளர்களை தனது புத்திசாலித்தனத்தால் முறியடிப்பார்கள். யாரிடமும் வீணாக வம்பிழுக்க மாட்டார்கள். ஆனால் தன்னை தொந்தரவு செய்பவர்களை விடமாட்டார்கள். தொழிலில் வரும் ஏற்ற இறக்கங்களைக் கண்டு பயப்படாமல் பொறுமையாக இருந்து வெற்றியை தன் வசப்படுத்துவார்கள். புதுமையான சிந்தனைகளை தொழிலில் புகுத்துவதில் இவர்களுக்கு ஆர்வம் அதிகவிருக்கும். அதன் மூலம் சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் பெறுவார்கள். வியாபாரத்தில் நேர்மையை கடைபிடிக்க விரும்புவார்கள். அதன் மூலம் நீண்டகால லாபத்தை ஈட்டுவதில் குறியாக இருப்பார்கள். இவர்களின் கடின உழைப்பும் திட்டமிடலும் இவர்களை ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக மாற்றும் வல்லமை கொண்டது. வேலையை பொறுத்தவரை இவர்கள் மிகவும் விசுவாசமான ஊழியராகவும் அதே சமயம் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் திகழ்வார்கள். அலுவலகத்தில் கொடுக்கப்படும் பொறுப்புகளை மிகவும் நேர்த்தியாகவும் இரகசியமாகவும் முடித்துக் கொடுப்பதில் இவர்கள் வல்லவர்கள். இவர்களிடம் ஒரு வேலையை ஒப்படைத்தால் அதை சரியாக செய்து முடிப்பார்கள் என்ற நம்பிக்கை மேலதிகாரிகளுக்கு எப்போதும் இருக்கும். குறிப்பாக அரசுத்துறை, வங்கித்துறை அல்லது ஆராய்ச்சித் துறையில் இவர்கள் மிகப்பெரிய சாதனைகளை செய்வார்கள். சக ஊழியர்களிடம் கனிவாக பழகுவார்கள். ஆனால் அதே சமயம் தனது தனிப்பட்ட விஷயங்களை யாரிடம் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். வேலையில் ஏதாவது ஒரு சிக்கல் ஏற்பட்டால் மற்றவர்கள் பதற்றமடையும் போது இவர்கள் மிகவும் அமைதியாக இருந்து அதற்கு ஒரு தீர்வை கண்டுபிடிப்பார்கள். பதவி உயர்வுகளுக்காக இவர்கள் ஒருபோதும் குறுக்கு வழியை தேடமாட்டார்கள். தனது உழைப்பால் மட்டுமே முன்னேற வேண்டும் என்ற கொள்கை கொண்டவர்கள். வேலையில் இவர்களுக்கு இருக்கும் ஈடுபாடு மற்றவர்களுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும். ஆனால் சில சமயம் இவர்களின் கடுப்பு மற்றவர்களுக்கு பயத்தை தரும். மற்றவர்களின் குறைகளை சுட்டிக்காட்டுவதை விட அதை எப்படி சரி செய்வது என்று சொல்லிக் கொடுப்பதில் இவர்கள் ஆர்வம் காட்டுவார்கள். ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போதே அதன் முடிவை இவர்களால் முன்கூட்டியே கணிக்க முடியும். இது இவர்களின் தனிச்சிறப்பு. தங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களை ஒரு குடும்ப உறுப்பினர் போல கருதி அவர்களை அரவணைத்துச் செல்வார்கள். பொருளாதார விஷயத்தில் இவர்கள் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அதே சமயம் தனது குடும்பத்தின் வசதிக்காக செலவு செய்ய தயங்க மாட்டார்கள். சந்திரனின் ஆதிக்கம் இருப்பதால் வருமானத்தில் சில நேரங்களில் ஏற்ற இறக்கங்கள் வந்தாலும் செவ்வாயின் பலத்தால் அதை சமாளிக்கும் திறமை இவர்களுக்கு உண்டு. சிறு வயதிலிருந்தே சேமிப்பு பழக்கம் இவர்களிடம் இருக்கும். இரகசியமாக சேமித்து வைப்பதில் இவர்கள் கில்லாடிகள். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே செலவு செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் கலைநயம் மிக்க பொருட்களை பார்த்தால் அதை வாங்க தூண்டும். நிலம், வீடு அல்லது ஆபரணங்களில் முதலீடு செய்வது இவர்களுக்கு பிற்காலத்தில் பெரும் பொருளாதார பலத்தை தரும். மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனெனில் கொடுத்த பணம் அவ்வளவு எளிதில் திரும்பாது. இவர்களின் கையில் பணம் இருந்தால் அது மற்றவர்களுக்கு பயனுள்ள வகையிலேயே செலவாகும். வீண் ஆடம்பரத்தை இவர்கள் தவிர்க்க விரும்புவார்கள். வருமானம் வரும் வழிகள் இவர்களுக்கு பலவாக இருக்கும். ஆனால் அதை யாரிடமும் அம்பட்டமடித்துக் கொள்ள மாட்டார்கள். பொருளாதார சிக்கல்கள் வரும்போது மனதளவில் தளராமல் மாற்று வழிகளை தேடி அதில் வெற்றியும் பெறுவார்கள். இவர்களின் வயதான காலத்தில் ஒரு மிகப்பெரிய சொத்து மதிப்பை கொண்டிருப்பார்கள். அது அவர்களின் கடின உழைப்பிற்கு சான்றாக இருக்கும். வரவு செலவு கணக்குகளை துல்லியமாக வைத்திருப்பதன் மூலம் நிதி பிரச்சனைகளிலிருந்து இவர்கள் எப்போதும் விலகியே இருப்பார்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இவர்கள் மனநலத்திலும் உடல் நலத்திலும் ஒரு சேர கவனம் செலுத்த வேண்டியது அவசியம்.
நீர் ராசிகள் என்பதால் இவர்களுக்கு சளி தொந்தரவுகள், ஜீரணக் கோளாறுகள் அல்லது நீர் சம்பந்தமான உபாதைகள் வர வாய்ப்பு உண்டு. உணர்ச்சி வசப்படக்கூடிய குணம் இருப்பதால் மன அழுத்தம் இவர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதால் எப்போதும் மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஜீரண மண்டலத்தை சீராக வைத்திருக்க சரியான நேரத்தில் உணவு உட்கொள்வதும் நீர்ச்சத்து உள்ள காய்கறிகளை சேர்த்துக் கொள்வதும் அவசியம். இவர்களுக்கு அடிக்கடி உடல் சூடு அதிகரிக்கலாம். அதன் காரணமாக தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது கண் எரிச்சல் வரக்கூடும். காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகமாக சேர்த்துக் கொள்வது இவர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும். வேலைப்பளு காரணமாக தூக்கமின்மை பிரச்சனை வரலாம். எனவே போதிய ஓய்வு இவர்களுக்கு தேவை. ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு தினமும் நடைப்பயிற்சி அல்லது யோகா செய்வது இவர்களுக்கு சிறந்த பலனை தரும். முன்கோபத்தை குறைத்துக் கொள்வதன் மூலம் இரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளிலிருந்து தப்பிக்கலாம். இவர்களுக்கு தண்ணீர் குடிப்பது ஒரு மிகப்பெரிய மருந்தாக அமையும். உடலை எப்போதும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்க அது உதவும். மன அமைதியாக இருந்தால் இவர்களின் உடலில் பாதி நோய்கள் தானாகவே மறைந்துவிடும். அந்த அளவிற்கு இவர்களின் மனம் உடலோடு பிணைக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் மீது இவர்கள் ஒரு தாயின் அன்பையும் ஒரு தந்தையின் கண்டிப்பையும் சரிசமமாக காட்டுவார்கள். தனது பிள்ளைகள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக வளர வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலிருந்தே அதிக கவனம் செலுத்துவார்கள். பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக தனது இஷ்ட தெய்வங்களிடம் பிரார்த்தனை செய்வதும் அவர்களுக்காக சேமிப்பதும் இவர்களின் முக்கிய வேலையாக இருக்கும். குழந்தைகள் தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்டி திருத்துவதில் கராராக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் முதல் ஆளாக நிற்பார்கள். இவர்களின் பிள்ளைகள் பெரும்பாலும் கலை அல்லது அறிவியல் துறையில் சிறந்து விளங்க வாய்ப்பு உண்டு. குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக சொத்துக்களை சேர்த்து வைப்பதில் இவர்களுக்கு இருக்கும் ஆர்வம் வேறெதிலும் இருக்காது. பிள்ளைகளிடம் ஒரு நண்பனைப் போல பழகத் தெரிந்தாலும் ஒரு எல்லையை எப்போதும் வகுத்து வைத்திருப்பார்கள். இவர்களின் வாரிசுகள் இவர்களின் புகழை பாடும் வகையில் நற்பண்புகளுடன் வளர்வார்கள். வயதான காலத்தில் பிள்ளைகளின் ஆதரவு இவர்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த அளவிற்கு பிள்ளைகளின் மனதில் அன்பை விதைத்திருப்பார்கள். பிள்ளைகளின் சிறு சாதனைகளை கூட பெரிய அளவில் கொண்டாடி அவர்களை உற்சாகப்படுத்துவார்கள். ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் பாதுகாவலராகவும் இருந்து தனது பிள்ளைகளின் வாழ்க்கையை செம்மைப்படுத்துவார்கள். பயணங்கள் செய்வதில் இவர்களுக்கு ஒரு தனி விருப்பம் உண்டு. குறிப்பாக நீர்நிலைகள் உள்ள இடங்களுக்குச் செல்வதை மிகவும் நேசிப்பார்கள். கடற்கரைகள், ஆறுகள் அல்லது அருவிகள் உள்ள இடங்களுக்குச் செல்லும்போது இவர்களின் மனம் மிகுந்த அமைதியையும் புத்துணர்ச்சியையும் பெறும். ஆன்மீக பயணங்களில் இவர்களுக்கு அதிக நாட்டம் இருக்கும். பழைய கோயில்கள் மற்றும் அமைதியான இடங்களுக்குச் செல்வதை விரும்புவார்கள். தொழில் நிமித்தமாக செய்யும் பயணங்கள் இவர்களுக்கு புதிய அனுபவங்களையும் நல்ல லாபத்தையும் தேடித்தரும். வெளிநாடுகளுக்குச் சென்று வரும் யோகம் இவர்களுக்கு உண்டு. சிலருக்கு அங்கேயே தங்கி பணியாற்றும் வாய்ப்பும் அமையும். பயணங்களின் போது இவர்களுக்கு பல புதிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். அது இவர்களின் வளர்ச்சிக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவும். குடும்பத்துடன் சுற்றுலா செல்வதே இவர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த தருணங்களை மிகவும் ரசிப்பார்கள். அடிக்கடி இடமாற்றம் அல்லது ஊர் மாற்றம் இவர்களின் வாழ்க்கையில் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அது இவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். பயணங்களின் போது இவர்களின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளில் அதிக கவனம் செலுத்துவார்கள். எதற்கும் அவசரப்படாமல் நிதானமாக பயணிக்க விரும்புவார்கள். ஒவ்வொரு பயணமும் இவர்களுக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். எனவே பயணங்களை ஒரு அனுபவமாக கருதுவார்கள். முடிவாக, விருச்சிக ராசியும் கடக லக்னமும் கொண்டவர்களின் வாழ்க்கை என்பது ஒரு ஆழமான கடலை போன்றது. அதில் அமைதியும் இருக்கும், அதே சமயம் வலிமையும் இருக்கும். இவர்களின் வைராகியமும் மனிதாபிமானமும் இவர்களை சமுதாயத்தில் உயர்ந்த இடத்தில் அமர வைக்கும். தெய்வ நம்பிக்கையும் பெரியவர்களின் ஆசியும் இவர்களுக்கு எப்போதும் பக்கபலமாக இருக்கும். முன்கோபத்தையும் அளவுக்கு அதிகமான உணர்ச்சி போராட்டங்களையும் குறைத்துக் கொண்டால் இவர்களின் வாழ்க்கை ஒரு சொர்க்கமாக மாறும். பிறருக்கு உதவும் குணம் இவர்களை மேன்மைப்படுத்தும். ஆனால் மற்றவர்கள் இவர்களின் அன்பை தவறாக பயன்படுத்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் வரும் ஏற்ற இறக்கங்களை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு முன்னேறினால் இவர்களை வெல்ல யாரும் இல்லை. அமைதியான குடும்பம், கௌரவமான வேலை, நல்ல பொருளாதாரம் என அனைத்தும் இவர்களுக்கு தேடி வரும். மன உறுதியோடு எதையும் எதிர்கொள்ளும் இவர்களின் குணம் இவர்களை ஒரு வெற்றியாளராக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழ்ந்து புகழுடன் வாழ்வார்கள். இவர்களின் எதிர்காலம் மிகவும் பிரகாசமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் அனைத்தும் இவர்களுக்கு சாதகமாகவே முடியும். இவர்களின் வாழ்க்கை ஒரு சாதனையாகவும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாகவும் அமையும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு.
இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.